அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்கிறார். மாசி பங்குனி சித்திரை மாதம் 28ஆம் தேதி குருபகான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு வக்கர நிவர்த்தி அடைந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் அடுத்த 3 மாதம் மேச ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சிவானத்தில் குரு பகவானை தரிசனம் செய்யலாம். 2வது வீட்டிலே குரு வக்கரகதியில் கடந்த 4 மாதமாக சஞ்சாரம் செய்தார். அப்போ பார்த்திங்கன்னா ஜென்ம குரு போல் கடந்த 4 மாதமாக மேச ராசிக்கு பெரியளவு பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, இப்படி ஏதோ ஒரு வழியில் ஒன்று போனால் ஒன்றுன்னு தொந்தரவுகளை காட்டிருக்கும். கோச்சாரத்திலே குருபகான் 2ஆம் வீட்டிலே வருவது சிறப்பு. தனித்த குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது குரு இருக்கும் இடம் கெடுதலை செய்யும். இந்த குரோதி வருஷத்தினுடைய பலனை மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக விரய செலவு தான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. 2ஆம் வீட்டின் அதிபதி அடுத்த 3 மாத காலம் 12வது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானாதிபதி உச்சநிலையில் இருக்கும்போது மேச ராசி என்பதற்கு பண வரத்து உண்டு. குடும்பத்தில் இப்போ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல வருடமாக நீண்ட நாள் கனவு இந்த கால நேரத்தில் நிறைவேறும். ராசி அதிபதி 3ஆவது வீட்டிலே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குரு 2ஆவது வீட்டிலே, ராசி அதிபதி 3ஆவது வீட்டிலே. இப்போ முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அதிகாரமாக நீங்கள் அந்த காரியங்களில் வெற்றி பெறலாம். குருபகான் 2ஆவது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் வரன் செட் ஆகும், உடனே கல்யாணம் நடக்கும். தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இந்த கால நேரத்தில் கல்யாணம் நடக்கும். குருபகானுக்கு வீடு கொடுத்தவர் 12ஆவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்திருக்கும் போது பிரம்மாண்டமாக வேறு ஆசைகளை உண்டு பண்ணும். இப்போ பெரிய அளவு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக நடத்தணும், 1000 பேரை கூப்பிடணும், பெரிய மண்டபம் பார்க்கணும் அப்படின்னு பிரம்மாண்டமாக யோசிச்சிங்கன்னா கடுமையான விரயம், கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால் சுருக்கமாக சிம்பிளாக எந்த விஷயத்தையும் செய்யும். மேச ராசிக்கு குருபகான் 12ஆவது வீட்டின் அதிபதி. 2ஆம் வீட்டின் அதிபதி 12ஆவது வீட்டிலே உச்சநிலையில் இருக்கும்போது பிரம்மாண்டமான யோசனையை கொடுத்து கடுமையான பணத்தை செலவு செய்ய வைத்துருவார். அதனால் ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே நினைச்சது சாதித்து கொள்ளலாம். சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயாருக்கு சளி, காய்ச்சல், இருமல், சிறு சிறு உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிக்கு விரையாதிபதி எங்கே அமர்ந்தாலும் ஒரு செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். சுகஸ்தானாதிபதி சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம்.
சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். இந்த கால நேரத்தில் பண பற்றாக்குறை நீங்கும். வீடு, விவசாய நிலம், வண்டி, வாகனம், ஆடு, மாடு, கோழி இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் மூலம் ஏதாவது செலவுகள் கடந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா ஆடு மாட்டுக்கு நோய் நொடி வந்து செலவுகள் செய்திருக்கக்கூடும். மருத்துவம் பார்த்துருப்பீங்க, அல்லது குடும்பத்திலேயே யாருக்காவது நோய் நொடி வந்து மருத்துவம் பார்த்துருக்கக்கூடும். அந்த விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாக வருமானம் சம்பாதிப்பீங்க. 2 குடையவர் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அங்கே வந்து ராகு கூட்டணி. சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரை மேசராசிக்கு 12வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கெட்ட பழக்க வழக்கம், தகாத உறவு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையும் மேச ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் ராகு கூட்டணி அப்படின்னாலே ஆசையை அதிகமாக கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஏற்படுத்தி விடும். ராகு அப்படின்னாலே அமானுஷியம், செய்வனை, மந்திரம், பில்லி சூனியம் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான வேலையில் பணத்தை ஓடக்கூடிய நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா பரிகாரம் பண்ணுறேன், பூஜை செய்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிலையும் பணத்தை விரயம் செய்யக்கூடிய நிலையும் உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்து பக்குவமாக மேச ராசி என்பர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள். குரு புகானுடைய 5ஆம் பார்வை கேது புகான் மேல் விழுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் கேதுவை பார்வை செய்யும்போது வயிற்று வலி, வயிறு உப்பசம், பல் வலி, மூட்டு முழங்கால் வலி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்கர காலம் முடியும் வரை, செவ்வாய்க்கு வக்கர நிவர்த்தியானால் இந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். பங்குனி மாதம் 22ஆம் தேதி குருபகான் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். அந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், சொத்து சேர்க்கை உண்டு. வீடோ நிலமோ சொத்துக்களோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் பங்குனி 22க்கு பிறகு நல்ல விலை வரும். மாற்றிட்டு வேறு நிலம் வாங்கலாம். குருபகானுடைய 5ஆம் பார்வை கேது புகான் மேல் விழும்போது பங்குனி 22க்கு பிறகு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குருபகானுடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. 8ஆம் வீட்டிலே குரு பார்வை விழும்போது கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் வர வேண்டிய பணம் வரும். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கேஸில் சாதகமான தீர்ப்பு வரும். வெளிநாடு முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த 3 மாத காலம் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். குருபகானுடைய 9ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் நன்றாக போகும். வருமானம் வந்து ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த 3 மாத காலம் மேச ராசி என்பளுக்கு இருக்கும். கர்மஸ்தானத்தை வக்கரகதியில் இருந்த குருபகான் பார்வை செய்யும்போது கடந்த 4 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்து சனி புகானை பார்வை செய்து கொண்டிருந்தார். சனியும் வந்து சதய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சனி ராகு பரிவர்த்தனை யோகம். வக்கர குருவின் 9ஆம் பார்வை கர்மஸ்தானத்திலே விழும்போது கடந்த 4 மாத காலத்தில் உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு நோய் நொடி, மருத்துவ செலவு, தவறி இருக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து சனி புகான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து மூத்த உடன் பிறந்தவர்கள் கடுமையான கஷ்டப்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். வக்கர நிவர்த்தி அடைந்த குருபகான் அவருடைய 9ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்திலே விழும்போது தொழில் நன்றாக இருக்கும். மாசி, பங்குனி, சித்திரை 28 வரை
தனஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக உயரும். இதை மேசராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுப காரியங்களுக்கு உண்டான வாய்ப்பு. திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது வீட்டிற்கு குருபகான் செல்லும்போது கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.